யார் அது? யார் இது? டிவிகேவா? டிவிகேனா யாரு? யாரு? விஜய் மாமாவோட தம்பியா நீ? ஹலோ வணக்கங்க. விஜயோட பாலிடிக்ஸ் என்ட்ரி வந்து எங்கள் வீட்டில் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு நான் நல்ல விஷயமாக தான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட். ஒரு விஜய் ரசிகையாக எனக்கு இந்த கேள்வி, இது என்னோட கேள்வி. விஜயோட அரசியல் பயணம் வந்து புதிய தலைமுறைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அரசியலில் ஒரு மாற்றம் வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. இந்த நேரத்தில் இந்த விஜயோட டிவிகே கட்சி இந்த மற்ற கட்சிகள்லேருந்து எப்படி வந்து வித்தியாசப்படுதுன்னு எனக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கைகளை கொடுக்குறாங்க, ஆனால் 5 வருஷத்துக்குள்ள அவங்க நிறைவேற்றுறதில்லை. என்னோட கேள்வி என்னென்னா, 5 வருஷத்தில் நிறைவேற்ற முடியாத விஷயங்களை ஏன் தேர்தல் அறிக்கைகளாக அவங்க கொடுக்கணும்? அதே போல தான் நான் விஜய் கிட்ட கேட்குறேன். சப்போஸ் நீங்கள் உங்களை வந்து உங்கள் மேலே வர்ற விமர்சனங்கள், பழிகள், இதையெல்லாம் தாண்டி உங்களை நாங்கள் அரசியலில் தலைவராக தேர்ந்தெடுத்து வெற்றி பெற வச்சா, நாங்கள் அந்த பட்சத்தில் நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்ற முடியலைன்னா நாங்கள் எப்படி உங்களை கேள்வி கேட்குறது? அதுக்கான எங்களோட வழி என்ன? ஒரு சாமானியனா நாங்கள் உங்களை கேள்விகள் கேட்குறதும் அதற்கான விளக்கங்களை நீங்கள் கொடுக்குறதும் ஒரு முக்கியமான அரசியல் டிரான்ஸ்பரன்சின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வகை என்ன? எல்லா கட்சிகளையும் போல தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் 5 வருஷத்தை கடத்தாமல் அந்த 5 வருஷங்களுக்கு உள்ளேயே நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொஷின் பண்ணுறதுக்கும் அதுக்கான நீங்கள் விளக்கங்களையும் பதில்களையும் தர்றதுக்கான ஒரு வழி அது என்ன அப்படிங்கிறதை நீங்கள் எங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.